வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்க ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு இஷாகப்பட்டினம் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு சீரிஸ் தான், ஆனா தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் யாருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனா ஓரளவுக்கு பொறுமையா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போக போக கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். எங்க கன்ஃபியூஸ் ஆனாலும் சரி, அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்றதை இன்னொரு வாட்டி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய கேரக்டர்ஸ் வரதுனால தான் இப்படி சொல்றேன். ஸோ கேரக்டர்ஸை நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கதையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீரீஸ்லாம் போடும்போது நம்ம சொல்றது தான், கண்டிப்பா சீரீஸ்க்குலாம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் ரொம்ப சீக்கிரமா போட்டுறேன். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே பாரதின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு நெருங்கின யாரோ இறந்து போயிட்டாங்க போல, அவங்கள தான் இவங்க கொல்லி வச்ச மாதிரி எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பயங்கர ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்க மாதிரி காமிச்சு அப்படியே சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ், அதாவது பாரதியை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கரா இருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. அதை மற்ற பசங்களுக்கும் சொல்லி தரணுன்றதுக்காக இப்போ ஒரு காலேஜுக்கு இவங்க லெக்சரர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே நீங்க நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அப்ப சாரங்கபாணின்னு ஒரு நபர் இருக்காருல, இவங்களை பாக்குறதுக்காக வராரு. இவர் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காரு போல. அதை ரன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களால முடிஞ்சா டொனேஷன் மாதிரி தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. பாரதி கிட்ட இப்ப காசு இல்ல போல, அதுக்கு பதிலா இந்த தங்க வலையில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வேணான்னு மறுக்கிறாரு. பரவாயில்ல வச்சுக்கோங்கன்ற மாதிரி தந்துடுறாங்க. இப்ப சேகர் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நாயுடுவோட ஆள் போல. நாயுடுவோட சரக்க புதுசா வந்த எஸ்ஐ இருக்கார்ல, சாரி சிஐ சத்யான்றவர் தடுத்து வச்சிருக்காரு. இவருமே அந்த சிஐ சத்யா கிட்ட பேசலான்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. சிஐ சத்யா இருக்கார்ல, இதுக்கப்புறம் நீங்க இல்லீகல் வேலை எல்லாம் பண்ண முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தெனாவட்டா பேசுறாரு. இவங்களுமே அமைதியா கிளம்பிடுறாங்க. அந்த சிஐ சத்யா ஒரு விலை மாது கூட ஒன்னா இருக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு ராஜுன்னு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் சேகரோட ஆளா இருப்பான். வந்த ராஜு இருக்கான்ல, கொடூரமா அவரோட கதையை முடிச்சிடறான். அப்படி முடிச்சவன் பார்சல் பண்ணி பாடியை கொண்டு போயிடுறான். இப்போ ஒரு இடத்துல வச்சு அந்த பாடியை எரிச்சிட்டு இருக்கான். சோ இவங்களை யார் எதிர்த்தாலும் இவங்க தீர்த்து கட்டிடுவாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் இஷாகப்பட்டினம்னு டைட்டில போடுறாங்க. இப்ப புது சிஐ இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இவர் பேரு வர்மா அப்படின்றது. முன்னாடி சிஐ யாரு சாவடிச்சாங்க, எதுக்காக சாவடிச்சாங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. பெருசா எதுவுமே கிடைக்கல. இந்த ஊர்ல நாயுடு தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது இவருக்கு தெரியுது. நாயுடுவை பத்தி ஒருத்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாயுடு சாதாரண ஆளா இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த ஊர்ல ஓரளவுக்கு பெரிய ஆள்னா சின்னான்னு ஒருத்தர் தான். அந்த சின்னா தான் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நாயுடுவும் சின்ன கிட்ட வேலை கேட்கறாரு. இப்போதைக்கு வேலை இல்ல, நீ திருவிழா வேலையெல்லாம் முன்னாடி நின்னு பாரு, நான் அதுக்கப்புறம் வேலை போட்டு தரேன்ற மாதிரி சின்னா சொல்றாரு. இந்த ஊர்ல எல்லாருமே சின்னவா ரொம்ப மதிப்பாங்க. பர்மால இருந்து நிறைய அகதிங்க வரும்போது சின்ன தான் வேலை எல்லாம் போட்டு தந்திருப்பாரு. ஆனா அந்த அகதிங்களுக்கு எட்டா போத்தான்ற ஒரு நபர் உருவாயிடுறாரு. அவர் எப்படியாவது சின்ன இடத்துக்கு போனோன்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சின்னாக்கும் தெரியுது. சின்ன இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப சின்ன சொல்றத எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. போத்தா பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தாரு பாத்தீங்களா, அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது. என்னடா இந்த சின்ன ஆட்டத்தையே கலஸ்டான் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்துல ஓரமா போய் புலம்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே புதுசா வந்த நாயுடுவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப போத்தா அசிஸ்டன்ட் கிட்ட புலம்புறத காட்டுறாங்க. அந்த சின்ன இடத்துக்கு போலான்னு பார்த்தா முடியாது போலியன்ற மாதிரி புலம்புறாரு. இந்த அசிஸ்டன்ட் பேரு மோசஸ் அப்படின்றது. இப்ப இவர் புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு நாயுடு வந்துடுறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்புடா அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட்டும் கலாய்ச்சி அனுப்பிடுறாங்க. இப்ப இவருமே திருவிழால வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது எடுபடி வேலை இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு சின்ன இருக்காருல, பரவாயில்ல வேலையெல்லாம் நல்லா பாக்குற, சீக்கிரமே ஒரு நிரந்தர வேலை உனக்கு போட்டு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப திருவிழா நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சின்ன தானே இந்த ஊருக்குள்ளேயே பெரிய ஆளு, சின்னாக்கு தான் எல்லா மரியாதையும் முதல்ல கிடைக்கும். இப்ப சின்ன முன்னாடி இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த நாயுடு இருக்காருல, ஒரு அருவாளை எடுத்துட்டு வேகமா வராரு. எல்லார் கண் முன்னாடியும் சின்ன கதையை முடிச்சிடுறாரு. இத பாக்குற போத்தாவே ஷாக் ஆயிடுறாரு. நான் உன்ன பார்ட்னர்ஷிப்புக்காக கூப்பிட்டேன், நீ அப்ப ஏத்துக்கல, இப்ப சின்னவ காலி பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், இப்ப பார்ட்னர்ஷிப்புக்கு வரியா, இந்த பகுதியெல்லாம் நீ கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போத்தாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கலாம். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் கூட வேற ஒருத்தரை சேர்த்துக்கிறாரு. இவர் பேரு கோட்டையா அப்படின்றது. கோட்டையா ஓரளவுக்கு பெரிய ஆளா இருப்பாரு, நம்ம கூடியே வச்சுக்கலான்ற மாதிரி கோட்டையாவை கூடியே வச்சிருப்பாரு. அப்படிதான் இந்த ஊரையே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு போல. ஆக்சுவலா போத்தாக்கு ஒரு சின்ன பகுதியை தந்தாரு பாத்தீங்களா,
பாத்தீங்களா, அந்த சின்ன பகுதியில இருந்து எனக்கு நிறைய கமிஷன் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. போத்தா அவ்வளவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. தர முடியலன்னா உன் கதையை முடிச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையா காசை ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் போத்தாவை மிரட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. கோட்டையாவை மட்டும் இவர் ரொம்ப மதிக்கிறாரு. வயசுல பெரியவர், அதே சமயம் இவருக்கு அட்வைசர் மாதிரி அந்த கோட்டையா கூடியே இருக்காரு. இப்ப பாரதி கிளம்பும் போது கூட்டு போறதுக்காக சூரியன் ஒருத்தர் வந்திருக்காரு. இவங்க கிட்ட வேலை பார்க்கிறவர் தான் இந்த சூர்யா இருப்பாரு. இவங்க வீட்டு கார்ல நான் வரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாட்டி வா அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானம் பத்தி கூட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. பாரதி வீட்டுக்கு வரும்போது தான் நாயுடுவோட பொண்ணுன்னு தெரிய வருது. இவங்க தங்க வலையில கழட்டி தந்திருக்காங்கல்ல, ஏன் அப்படி பண்ணன்னு அப்பா திட்டுறாரு. ஆனா அப்பாவை கூடியே இருக்கிற அந்த கோட்டையா இருக்கார்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. நீ நிறைய தப்பு பண்றல, உனக்கு கெட்ட பேர் இருக்கு, உன் பொண்ணு பண்றதுனால நல்ல பேரு வர வாய்ப்பு இருக்கு, உன் பொண்ணு பாட்டுக்கு பண்ணட்டும், பெருசா கண்டுக்காதன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி நாயுடுவும் ஏத்துக்கிறாரு. இப்ப புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவர் பேரு பெத்தண்ணா அப்படின்றது. இவரோட ஒய்ஃப் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு தம்பி இருக்கான். இவன் தான் அந்த தம்பியா இருப்பான். இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் வராம இருக்கு, கவுன்சிலர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நானே பேசாம கவுன்சிலர் ஆயிரலாம் நினைக்கிறேன்ற மாதிரி இவர் தம்பி கிட்ட பேசிக்கிட்டே டிராவல் பண்றாரு. போத்தான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர்கிட்ட காசு வாங்குறதுக்காக சூரி தான் வந்திருக்கான். கமிஷன் அதிகமா தர சொன்னார்ல, சீக்கிரமா கமிஷனை தந்துரு, இல்லனா உனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போறான். இவருக்குமே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அந்த நாயுடு இருக்கான்ற மாதிரி இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட புலம்புறாரு. மோசஸ்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான்ல, அவன் கிட்ட புலம்புறாரு. சாரங்கபாணின்னு ஒருத்தர் வலையில வாங்கிட்டு போனார்ல, இவங்க நாயுடுவோட பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா திரும்பி தரதுக்காக வராரு. என் அப்பா நான் சொல்றதெல்லாம் தடுக்க மாட்டாரு, நான் கண்டிப்பா உங்களோட என்ஜிஓக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பாரதியும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் புதுசா வந்த சிஐ வர்மா தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஆதித்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பக்கத்து ஊர்ல பெரிய ஆளா இருப்பாரு. இவரை பாக்குறதுக்காக இப்ப அந்த போத்தான்ற நபர் வராரு. ஏன்னா போத்தாவை ரொம்ப மோசமா நாயுடு ட்ரீட் பண்றாருல, அதனால தான் ஆதித்யா கூட டைப் வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. நீ மட்டும் அந்த இடத்துக்கு வந்தனா அந்த நாயுடுவை காலி பண்ணி அவன் இடத்துக்கு வந்துடலான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் நாயுடு இருக்காருல, பெரிய லெவல்ல டீல் பேசிட்டு இருக்காரு. துறைமுகம் முழுக்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என்ன வச்சு பிசினஸ் பண்ணோம்னா எனக்கு 20% தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அது அதிகம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இங்க பிசினஸ் நடக்கணும்னா நான் சொன்ன காசு வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நாங்க தரோன்ற மாதிரி அவங்களுமே டீல் எல்லாம் சைன் பண்றாங்க. போத்தா என்ன சொல்றாருன்னா, உள்ளுக்குள்ள இருந்தே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சமயம் கிடைக்கும் போது அந்த நாயுடுவை போட்டு தள்ளி அந்த ஹெட் போஸ்டுக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்னு ஆதித்யாவும் ஏத்துக்கிறாரு. இதுக்கு நடுவுல தான் நாயுடுவோட சரக்க சிஐ சத்யா புடிச்சிருப்பாரு. அதனால தான் அவரோட கதையை முடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் புதுசா வந்த சிஐ வர்மாவும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே நாயுடுவோட பாஸ்ட காட்டுறாங்க. இவருக்கு ஒய்ஃப் பொண்ணு இருக்காங்கல்ல, ரெண்டு பேருக்குமே நாயுடுவை சுத்தமா பிடிக்காது போல. அம்மா ராட்னம் சுத்தலாம்னு சொல்லும் போது பொண்ணு வேணான்னு சொல்றா. சுத்தலாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அம்மாவும் ராட்னத்துல ஏத்திடுறாங்க. இங்க இருந்து பார்க்க எல்லாருமே சின்னவங்களா தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆமா, இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது பெரிய ஆளுங்க கூட சின்ன ஆளா தான் தெரிவாங்க, நமக்கு பயம் எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட பார்த்தா பயம், ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது அவரே சின்னவரா தெரியுறாருல, அதை மீன் பண்ணி தான் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சுத்தமா ஹஸ்பண்ட பிடிக்காது போல, ஏன்னா நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, பிடிக்காது போல. இதோட நமக்கு பாஸ்ட கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. அம்மாவை பத்தி அடிக்கடி நம்ம பாரதி யோசிச்சு பார்ப்பாங்க போல, அம்மாவோட போட்டோவை பார்த்து தான் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப இந்த ஏரியாவோட எம்எல்ஏவை காட்டுறாங்க. அவருமே சிஐ சத்யாவை சாவடிச்சது யாரா இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மௌன அஞ்சலி செலுத்துங்க மீடியா ஆட்கள் கிட்ட பேசிட்டு வேகமா கார்ல ஏறதுக்காக வராரு. இவர் கார்ல உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஐ சத்யாவை சாவடிச்ச ராஜு. ஆக மொத்தத்துல இந்த எம்எல்ஏவே நாயுடுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ராஜு கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி சாரங்கபாணியை காட்டுறாங்க. அவர் என்ஜிஓ வச்சிருக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, இதுதான் அந்த என்ஜிஓவா இருக்கும். இப்ப நேரடியா பாரதி வந்து நிறைய ஹெல்ப்லாம் இவருக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பெத்தண்ணான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இவரோட ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனையா இருக்கும். இவர் வேற ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சண்டை போட்டிருப்பாரு. கையில லைட்டா அடிபட்டுருது. இவரோட ஒய்ஃப்க்கு இவர் சண்டை போட்டாலே சுத்தமா பிடிக்காது. இது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணுவா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டே இவரும் வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலா ஏற்கனவே ஒய்ஃபுக்கு இந்த தகவல் வந்துருது போல. ஒய்ஃபோட பேரு அம்மாஜி அப்படின்றது. இப்ப அம்மாஜி செம்ம கோவத்துல இருக்காங்க. இவருக்கு சாப்பாடு கூட வச்சு தர மாட்டாங்க. தம்பி தான் சாப்பாடெல்லாம் வச்சு தந்துட்டு இருக்கான். தம்பிக்கு குழம்பு எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கும் போது இவங்களுமே குழம்பெல்லாம் வச்சு ஹஸ்பண்டுக்காக தந்திருப்பாங்க. நைட்டு நேரம் ஹஸ்பண்டுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நானு உன் தம்பி இருக்கோம், நீ தேவையில்லாத ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஏரியாவோட கவுன்சிலரை காட்டுறாங்க. இவர் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப பெத்தண்ணா இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டர் தரதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா சில ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணுங்கன்னு கேட்டுதான் வந்திருக்காரு.
பெத்தண்ணா நீயும் லெட்டரை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நானும் ட்ரை பண்றேன், ஆனா மேல் இடத்துல இருந்து எனக்கு ஃபண்ட் வந்தா தானே ஏதாவது பண்ண முடியும், மேல் இடத்துல இருந்து ஃபண்டே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் புதுசா வந்த சிஐ வர்மா இருக்காருல்ல, இந்த கவுன்சிலர் ஆளுங்களெல்லாம் லாக் பண்ணிருக்கிறது தெரிய வருது. நியாயம் கேட்கணும்ன்ற மாதிரி இந்த கவுன்சிலரும் வேகமா கிளம்புறாரு, கூட பெத்தண்ணாவும் வராது. சோ அந்த சிஐ வர்மா இருக்காருல, ஆளுங்களை மிரட்டிட்டு இருக்காரு. இதை பாக்குற பெத்தண்ணா, என்ன சார் மிரட்டிட்டு இருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் விட்டுருங்க, இவங்களை மட்டும் கேள்வி கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நான் பேசிக்கிறேன்டா நீ போன்ற மாதிரி கவுன்சிலர் இவரை வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ப்ராப்ளத்தை எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. நீ எதுக்குடா சட்டுன்னு கோவப்படுற, ஃப்ரீயா விடு, சீக்கிரமே உன் ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்றேன், அதாவது இந்த ஊரோட ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றேன்னு அனுப்பி வைக்கிறாரு. நாயுடுவை பொறுத்த வரைக்கும் கேஸ் ஏஜென்சி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதை விசிட் பண்றதுக்காக வரும்போது யாரோ பீடி பிடிக்கிற மாதிரி ஸ்மெல் வருது. யாருன்னு செக் பண்ணா இவரோட ஆள் ஒருத்தன் தான் பீடி பிடிச்சிட்டு இருக்கான். ஏண்டா நாய, பீடி பிடிக்கிறது இங்கதான் பண்ணுவியா, கேஸ் ஏதாவது பத்திச்சுன்னா என்னடா செய்வன்ற மாதிரி அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. போத்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாலும் ஆதித்யாக்கு லைட்டா பயமா இருக்கு. இது எனக்கு புது ஏரியா, அந்த நாயுடுவை மீறி என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது, நாயுடுவை ஆதரிக்கிறவங்களை விட எதிர்க்கிறவங்க தான் ஜாஸ்தி, புரிஞ்சுக்கோ, நிறைய பேர் உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க பாருன்ற மாதிரி நிறைய மக்களை காட்டுறாரு. எல்லாருமே ஆதித்யாவை நீங்க தான் வரணும்னு சொல்றாங்க. இதனால ஆதித்யாக்கு லைட்டா நம்பிக்கைலாம் வருது. இப்ப பெத்தண்ணா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் என்னை எங்கேயாவது வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பேர் அம்மாஜின்னு சொல்லியிருப்பேன். இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நிறைய இடத்த ரெண்டு பேருமே சேர்ந்து சுத்தி பாக்குறாங்க. இது ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி பாரதியை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட வேலை பார்க்குற சூரிய லவ் பண்றாங்க பாத்தீங்களா, சூரிய கூட சேர்ந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இதையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சின்ன பையனோட ஸ்கூல்ல இன்னைக்கு படம் போட்டு காட்ட போறாங்களாம். அண்ணி நான் போயிட்டு வரவான்ற மாதிரி கேட்கறான். சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி விடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் படம் போடுறதுக்காக ஸ்கிரீன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சின்ன பையனுமே படம் பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்ப எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சிலிண்டர் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சதறுது. இப்ப நிறைய பசங்க பாதிக்கப்படுறாங்க. ஆக்சுவலா இங்க சிலிண்டர் இடம் வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாயுடு தான். அவர்னால இது நடந்ததா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிறைய பசங்களுக்கு ஏடவிடமா அடிப்பட்டு இருக்குல்ல, பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் அம்மாஜி இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்டான பெத்தண்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவருமே பதறி அடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே சமயம் பாரதி இருக்காங்கல்ல, என்ஜிஓ சர்வீஸ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்ன பண்ற, உன் அப்பன் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஏறக்குறைய எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய பசங்க இறந்து போயிருப்பாங்க, நிறைய பசங்களுக்கு பயங்கரமா அடிலாம் பட்டிருக்கு. மக்கள் எல்லாருமே நாயுடுவை போட்டு திட்டிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் நாயுடுவும் ஆளுங்களும் கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா நாயுடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது போல, நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக வேற யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, யாரோட வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாயுடுவும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் போலீஸுங்க உங்களை அரெஸ்ட் பண்ணணும்ன்ற நிலைமை வந்துருச்சு, மக்கள்லாம் உங்க மேல கோபமா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அரெஸ்ட் பண்றதுக்கு தான் உனக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்குமா, நீ எப்படியாவது ப்ராப்ளத்தை சமாளி, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. பெத்தண்ணாவோட தம்பிக்கு ஒரு கையே போயிடும். இதை நினைச்சு பெத்தண்ணாவும் ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இங்க செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தேர்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீனே அந்த போலீஸ் இருக்கார்ல, மீடியா ஆட்கள் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அங்க நின்னுட்டு இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் நாயுடு தான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல விசாரணை போயிட்டு இருக்கு, நாயுடுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா பாரதி பேசுறதுக்காக வராங்க. உன் அப்பன் தான் இதுக்கு காரணம், நீ பேசாத அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க சாரங்கபாணி என்ன சொல்றாருன்னா, இவங்க என்ஜிஓ மூலியமா நிறைய சர்வீஸ் பண்றாங்க, இவங்களை இப்படி திட்டாதீங்க, அப்பா பண்ணதுக்கு இவங்க எப்படி பொறுப்பாக முடியும், இவங்க சொல்றத பொறுமையா கேளுங்கன்ற மாதிரிலாம் பேச வைக்கிறாரு. இவங்களுமே யாரு காரணமா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பொண்ணு இப்படி பேசுறத அப்பாவும் கேட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு சிஐ வந்துடுறாரு. அதாவது சிஐ வருமானு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவர் இந்த இடத்துக்கு வந்து யார் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து வெடிக்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல 2-3 பசங்க இருக்காங்க. இவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க அந்த பசங்க வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. இவனுங்க எதுக்காக பயந்து ஓட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே துரத்திட்டு போய் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களை பிடிக்கிறாரு. இப்ப பிடிச்சவரு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்காகடா ஓடுனீங்கன்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்க சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஏகப்பட்ட பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, பாரதி தான் அந்த என்ஜிஓ மூலியமா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பாரதி வீட்டுக்கே போகாம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க போல. சாரங்கபாணி நீ எதுக்காகமா இவ்வளவு கஷ்டப்படுற, நீ வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 4 பேர் சேர்ந்த மாதிரி போட்ல வச்சு பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நாயுடு இருக்காரு, அதே மாதிரி நாயுடு கூடிய ஒரு பெரியவர் இருப்பார்ல, அவர் பேர் கூட கோட்டையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இதை தாண்டி எம்எல்ஏ இருக்காரு, அதே மாதிரி கோட்டையாவோட பையனா தான் சேகர் இருப்பாரு. இவங்க 4 பேர் கதையில ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க 4 பேரை பார்த்து வச்சுக்கோங்க.
நாயுடு என்ன சொல்றாருன்னா, நான் இந்த விஷயத்த பண்ணல, என்ன மாட்ட வைக்கிறதுக்காகவே என் இடத்து சிலிண்டரை எவனோ யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்கான், யார் இத பண்ணான்னு தெரியல, அவன் யாரு என்னன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப பெத்தண்ணா இருக்காருல, தம்பியோட கைய சேர்க்கறத பத்தி பேசிட்டு இருக்காரு. தம்பியோட பேரு சின்னி அப்படின்றது. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் கைய சேர்க்க முடியாது, சாரின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை நினைச்சு இவர் பயங்கர கோவத்துல இருக்காரு. அப்பதான் பாரதி வருவாங்க. பாரதிய முறைச்சு பாக்குறாரு. பாரதி கண்டிப்பா உங்களுக்காக நான் போராட்டம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பெத்தண்ணா இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த நாயுடு வீட்டு வாசல்ல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நாயுடு இதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா இந்த போராட்டத்துல பாரதியும் ஜாயின் பண்ண வரப்போறாங்கன்றது சேகருக்கு தெரிய வருது. சேகர் பக்கத்துல இருக்க நாயுடு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இவ எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி நாயுடு இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு இந்த பாரதி இருக்காங்க பாத்தீங்களா, போராட்டம் பண்றதுக்காக வராங்க. என் அப்பா தான் இதை பண்ணிருக்காருன்னா அவருக்கு தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரி மக்கள் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது சிஐ வர்மா இந்த இடத்துக்கு வராது. இதுக்கும் நாயுடுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இந்த போராட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீ அந்த நாயுடு கிட்ட வாங்கி திங்கிறவன் தானே அப்படின்ற மாதிரி பெத்தண்ணா பேசுறாரு. தேவையில்லாம வார்த்தையை விடாத, இதுக்கு பின்னாடி வேற சிலர் தான் காரணம், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கலைஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கேட்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பெத்தண்ணாவையும் ஆளுங்களையும் லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸுங்களும் லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பாரதியை வீட்டுக்குள்ள கூட்டு போனோன்றதுக்காக சூரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், உள்ளவா அப்படின்ற மாதிரிலாம் இழுத்துட்டு இருக்காரு. என்ன போராட விடுன்ற மாதிரி சூரிய பலார்னு அரைஞ்சிடுறாங்க. சூரி கொஞ்சம் கோச்சுக்கிட்ட மாதிரி இங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இந்த கோட்டையாவோட பையன் பேரு சேகர்னு சொன்னா பாத்தீங்களா, ஆக்சுவலா சேகருக்கும் பாரதிக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே வயசு தான் இருக்கும். பாரதிய சமாதான பத்து அப்படின்ற மாதிரி கோட்டையா சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி சேகரும் ஏத்துக்கிறான். இப்ப சேகர் இருக்காரு பாத்தீங்களா, பாரதி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. பாரதி, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னோட அப்பா தேவையில்லாம கோவப்பட போறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத பாரதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என் அப்பா கிட்ட பேச வேண்டியதை பேசு, எனக்கே அட்வைஸ் பண்ணாத, என் அப்பாக்கு அட்வைஸ் பண்ணு, அவர் தப்பு பண்ணா நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்றாங்க. ஆக்சுவலா பெத்தண்ணா இன்னும் இந்த சிஐ வர்மா பொய் சொல்றதா நினைக்கிறாரு பாத்தீங்களா. ஆனா சிஐ வர்மா ஏற்கனவே லாக் பண்ணி அடிச்சு விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவங்களையே சொல்ல வைக்கிறாரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாயுடுவை பிடிக்காதவங்க ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நாயுடுவை பழி வாங்குறதா நினைச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. தேவையில்லாம நிறைய பசங்க சாவற மாதிரி ஆயிருக்கும். இவங்க தான்டா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவருமே பெத்தண்ணாவை லாக் பண்றாரு. சிஐ வர்மா இப்படி பண்ண பசங்களை காப்பாத்தணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த வெளியவே சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால நாயுடுக்கும் ஆளுங்களுக்கும் இன்னும் யார் இந்த விஷயத்த பண்ணதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப போத்தா மேல டவுட் வருது. ஏன்னா இவர் போத்தா கிட்ட கமிஷன் அதிகமா தரணும்ன்ற மாதிரி வார்னிங்லாம் கொடுத்தாருல, அந்த போத்தா கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த போத்தாவை பொறுத்த வரைக்கும் ஆதித்யா கிட்ட டீல்லாம் பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. ரெண்டு பேர் சேர்ந்து பெருசா ஸ்கெட்ச போடுறாங்க, நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி எம்எல்ஏவும் நாயுடு கிட்ட சொல்றாரு. ஒரு கவுன்சிலரை பார்த்து வச்சுக்க சொன்ன பாத்தீங்களா, அவரை கவுன்சிலரா மாத்தினதே சேகரா தான் இருப்பாரு. அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவரை கவுன்சிலரா மாத்தி வச்சிருப்பாரு. என்னால கடைசி வரைக்கும் என்னோட அப்பனை மாதிரி இருக்க முடியாது, என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாயுடோட அசிஸ்டன்ட் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஆனா நான் நாயுடோட இடத்துக்கே போனோம், சமயம் பார்த்து நாயுடோட கதையை முடிக்கணும், அதே மாதிரி எப்படியாவது பாரதியை கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பிளானை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த கவுன்சிலரை இவன் ரொம்ப நம்புறான். அதனால இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். உன் சைட்ல இருந்து நீ செய்ய வேண்டிய ஹெல்ப் எனக்கு செய்யணும், நான் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு சீட்டு வாங்கி தரது அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, நான் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்றேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. போராட்டம் பண்ணதுக்காக பெத்தண்ணா அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை சிஐ வர்மா லாக் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா. இப்ப பாரதி தரப்புல இருந்து ஒரு லாயர் வந்திருக்காரு, எல்லாரையும் வெளியே கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப ஃபார்மாலிட்டி எல்லாத்தையும் முடிச்சு எல்லாரையும் வெளியே கூட்டு வந்துடுறாரு. பாரதியும் பெத்தண்ணா கிட்ட நீ கவலைப்படாத, நான் இருக்கன்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. பெத்தண்ணா கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப பெத்தண்ணா என்ன பண்றாருன்னா, ஒய்ஃபை முதல்ல பாக்குறாரு, அடுத்ததா கவுன்சிலர் கிட்ட சண்டை போறதுக்காக வந்துடுறாரு. ஏன்னா இந்த கவுன்சிலர் இவர் சொன்ன சில விஷயங்களை பண்ணியிருந்தா இந்த பிளாஸ்டே ஏற்பட்டிருக்காது போல. நான் எவ்வளவு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லைன்ற மாதிரி கவுன்சிலர் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த வாட்டி ஒன்னை எதிர்த்து நான் கவுன்சிலரா நிப்பண்டா, கண்டிப்பா ஜெயிப்பண்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த கவுன்சிலரை எதிர்த்து பேசுறாரு. கவுன்சிலரும் தம்பியும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு சூரிய காட்டுறாங்க. ஆக்சுவலா சூரிய இவங்க அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, அதனால கோவத்துல இருக்காரு. என்ன நான் அடிச்சதுக்கு கோச்சுக்கிட்டியான்னு கேட்கும் போது அதெல்லாம் கிடையாது, நீ தேவையில்லாம எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம லவ் பண்றதே முத பிரச்சனை, இதை தாண்டி நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னோட அப்பன் கோவப்பட போறான், நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சா உன் அப்பன் போட்டு தள்ளிடுவான்ற மாதிரிலாம் பயப்படுறான். இப்ப போத்தா இருக்காருல, ஆதித்யாவை பாக்குறதுக்காக வராரு. தலைவரே சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு ஆதித்யா கிட்ட சொல்றாரு. யோ என்னையா சொல்ற, நீ தான் இதை பண்ணிருப்ப, நாயுடுவை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிருப்பேன்னு நினைச்சேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே பண்ணலனா யார் பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு கோட்டையா வர்றது தெரியுது. கோட்டையா வரதுனால இந்த போத்தாவும் அசிஸ்டன்ட்டும் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல கோட்டை
கோட்டையா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்கன்னு ஆதித்யா கேட்கும் போது உன்னை நாயுடு விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறதா சொல்றாரு. விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடுல விஷம் வைப்பீங்களான்னு கேட்கும் போது அப்படி முதுகுல குத்துற பழக்கம் நாயுடுக்கு கிடையாது, நேரடியா தான் நாயுடு மோதுவான், நம்பி வரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஆதித்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா நாயுடு இருக்கார்ல, நீ வந்து பரிமாறுன்ற மாதிரி பொண்ணு பாரதி கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களுமே பரிமாறதுக்காக பக்கத்துல வராங்க. அப்படி பக்கத்துல வரும்போது இவன் அவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கானவனா இருப்பான். இது எல்லாத்தையும் நாயுடு பாக்குறாருல. இப்ப நாயுடு என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், என்னோட மாப்பிள்ளையா மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கறவனுக்கு பொறையே ஏறிடுது. என்ன திடீர்னு இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் யோசிச்சு முடிவெடுக்கணும்ன்ற மாதிரி ஆதித்யா சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, யோசிச்சு முடிவெடு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. பொண்ணுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. பொண்ணு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப ஆதித்யாவை பத்திரமா கூட்டு போய் விடுங்கன்ற மாதிரி நாயுடு ஆளுங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. இப்ப போற வழியில திடீர்னு பார்த்தா யாரோ அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல இந்த ஆதித்யாவோட டிரைவர் இறந்து போயிடுறாரு. ஆதித்யாவை மத்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி சட்டுன்னு காப்பாத்திடுறாங்க. அதாவது கூட வந்த சேகர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி காப்பாத்திடுறாங்க. திரும்பி வீட்டுக்கே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பாரதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லல்ல, இத பத்தி கோட்டையா கிட்ட சொல்றாங்க. கோட்டையாவும் இது தப்பான முடிவு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நாயுடுவோம் இதுதான் முடிவுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஆளுங்க அட்டாக் நடந்ததை பத்தி சொல்லும் போது யார் இந்த அட்டாக்க பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நாயுடுவும் யோசிக்கிறாரு. எனக்கு யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த போத்தா தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஆதித்யா சொல்றாரு. நான் அவன் கூட சேர்ந்து உங்களை எதிர்க்கிறதுக்கு பிளான் போட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் நான் சப்போர்ட்டிவா இருக்க போறேன், உங்களோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாயுடு கிட்ட சொல்றாரு. நாயுடுவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. ஆனா பொண்ணு பாரதி தான் இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எது இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த நாயுடு அந்த டைம்லயே நிறைய கிரைம் எல்லாம் பண்ணுவாரு போல. ரத்த கரையோட வீட்டுக்கு வராரு. இன்னைக்கு என்ன பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, கேள்வி கேட்ட உன்னை, உன் பொண்ணை, உன் அம்மாவை எல்லாரையும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பாட்டியும் இவங்களுமே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே பாரதிக்கு அப்பாவை சுத்தமா பிடிக்காது போல. அப்பாவை முறைச்சு பாக்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இந்த பெத்தண்ணாவை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலரோட காலரை புடிச்சிட்டார்ல. ஒய்ஃபுமே எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அந்த கவுன்சிலர் இதெல்லாம் மனசுல வச்சு உன்னை ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெத்தண்ணா சொல்றாரு. அப்ப மாமனார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் என்ன ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி மாமனார் பேசிட்டு இருக்காரு. இதனால அப்செட் ஆன பெத்தண்ணா இருக்காருல, உன் அப்பா வந்திருக்காரு கவனின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஏன்பா இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி அப்பா மேல இவங்களும் கோவப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவன் தானே. பாரதி கூட இன்னைக்கு தான் கல்யாணம், ஆனா இப்பயே பொண்ணுங்க கிட்ட சில்மிஷம் எல்லாம் பண்ணி அவன் விளையாடிட்டு இருக்கான். இப்ப பாரதியை பாக்குறதுக்காக சாரங்க பண்ணி வந்திருக்காரு. சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக என்கிட்ட உதவி கேட்க வேணாம்னு நினைக்காதீங்க, எப்பனாலும் உதவி கேட்டு வாங்கன்ற மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. சேகர் இப்ப பேசுறதுக்காக வராரு. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என் அப்பா மூலியமா எவ்வளவோ ட்ரை பண்ண, என்னால முடியலன்னு சொல்றாரு. பரவாயில்ல விடு சேகர், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. போத்தா கதையை முடிச்சிருங்கன்னு நாயுடு சொல்லியிருப்பாரு. கோட்டையா என்ன சொல்றாருன்னா, அந்த போத்தா எங்க பதுங்கி இருக்கான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. கவுன்சிலர்ல யாரெல்லாம் நிக்க போறாங்கன்றத சொல்லுங்க, அதுல போத்தாவோட ஆள் பேரை சொல்லாதீங்க, போத்தா எங்க மறைஞ்சிருந்தாலும் வெளியே வருவான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி கோட்டையாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப போத்தா ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கூட இருக்க அசிஸ்டன்ட் மோசஸ் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். போத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப இந்த இடத்துல வந்து அப்பா பையன் சேர்ந்த மாதிரி கவுன்சிலர் எலெக்ஷன்ல யாரெல்லாம் நிக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேர் வந்துடணும்ன்ற மாதிரி இந்த ஏரியாவோட கவுன்சிலரும் யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. சேகர் பேரை வாசிச்சுட்டு இருக்கும் போது அவரோட பேரையும் வாசிச்சிடுறாரு. பரவாயில்லப்பா, சேகர் தான் பேசி நமக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. சேகர் கிளம்பும் போது நன்றிலாம் சொல்றாரு. இந்த வாட்டி கஷ்டப்பட்டு ஓகே பண்ணிருக்கேன், நீ ஏதாவது எஃபெக்டிவா பண்ணு, அப்பதான் அடுத்த வாட்டி நீ செலக்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சேகரும் பேசிட்டு கிளம்புறாரு. இப்ப பாட்டி தான் பாரதியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருமா, என்னால எதுவுமே பண்ண முடியல, உன் அம்மாக்காகவும் எதுவும் பண்ண முடியல, உனக்காகவும் எதுவும் பண்ண முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாட்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப கல்யாண கெட்டப்ல மேடையை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் பாக்குற சூரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவ விருப்பப்பட்டு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கோச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கோட்டையா இருக்காருல, இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ற மாதிரி நாயுடு கிட்ட சிக்னலை கொடுக்கறாரு. பொந்துக்குள்ள இருக்க எலி தன்னால வெளியே வரும்னு சொல்றாரு. போத்தாவோட ஆளுங்க மூலியமா போத்தாக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. இருந்தாலுமே பதுங்கி இருக்கலாம்ன்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சிஐ வர்மாக்கு போத்தா எங்க இருக்கான்றது தெரிய வருது. ஏற்கனவே ஆதித்யா கம்ப்ளைண்ட் தந்திருப்பாரு, என்ன போத்தா அட்டாக் பண்ணிட்டான்ற மாதிரி. அதனால போத்தாவை அமுக்கிறதுக்காக சிஐ வர்மா வந்துடுறாரு. ஒளிஞ்சிருக்க இடம் தெரிஞ்சிருச்சுல, அங்க வச்சு லாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே கவுன்சிலர் எலெக்ஷன்ல போத்தாவோட
போத்தாவோட ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வாட்டி போத்தாவோட ஆளுங்க யாருமே இல்லாத மாதிரி ராவ் பாத்துக்கிறாரு. இப்ப போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிட்டார்ல, போத்தா செம்மையா புலம்பிட்டு இருக்காரு. இன்னொன்னு பக்கம் விருப்பமே இல்லாம பாரதிக்கு கல்யாணம் முடியுது. ஸ்டார்டிங் சிஐ சத்யாவை ராஜுன்னு ஒருத்தன் சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ராஜு யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியோட தம்பியா தான் இருப்பான். அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நாயுடுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சூரியம் என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அதாவது பயங்கரமா ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் தம்பி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இப்படி புலம்பி என்ன ஆக போகுது, அவ்வளவுதான், அவளை மறந்துரு, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி தம்பி ராஜுவும் சொல்லிட்டு இருக்கான். பெத்தண்ணாவை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர் காலர்ல கைய வச்சாரு பாத்தீங்களா, இப்ப அந்த கவுன்சிலரும் தம்பியும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. நீ நிக்க போறன்னு சொன்னல, எப்படிடா எங்களை மீறி நீ ஜெயிக்க முடியும், நாங்க தான் ஜெயிப்போன்ற மாதிரி நக்கல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கோவத்துல வெளியே போக பார்க்கும்போது ஒய்ஃபுமே போகாத அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இவர் வீட்டுக்குள்ள இருந்தே பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த சூரிய பொறுத்த வரைக்கும் பாரதியை நினைச்சு ஃபீல் பண்ணார்ல, அதனால தம்பி என்ன பண்ணிருக்கானா விலை மாதுகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக இவருமே ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு நெருங்கி வரும்போது இவருக்கு பாரதியோட ஞாபகம்லாம் வருது. இல்ல இல்ல இந்த விஷயத்த நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா தம்பி கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. போத்தா கூடிய மோசஸ்னு ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு நாயுடுவும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா போத்தா வந்து ஆதித்யாவை அட்டாக் பண்ணல, நான் தான் ஆதித்யாவை அட்டாக் பண்ண சொல்லி காப்பாத்துற மாதிரி ஒரு டிராமாவே பண்ணேன். போத்தா தான் இத பண்ணான்னு நினைக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணேன். இப்ப போத்தாவை மொத்தமா முடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். ஆனா போத்தா நிறைய ஆளுங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருந்தான். அந்த ஆளுங்க என்னோட ஆளுங்களா மாறணும், நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், நீ எல்லாரையும் பேசி பேசி எனக்கான ஆளா மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்காக அவன் உயிரை வேணா நான் பிச்சை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சரி நான் மாத்துறேன்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட், இப்ப பாரதியும் அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. நான் ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணேன்ற மாதிரி அந்த விஷயத்தை சொல்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா இந்த ஆதித்யா தான் காம பிசாசாச்சே. உடனே என்ன பண்றானா எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சிடறான். என்ன விடு விடுன்ற மாதிரி சொல்றாங்க, அவன் கேட்கவே மாட்டான். இவங்க கூட ஒன்னா இருந்து முடிச்சிடறான். இதை நினைச்சு அவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோவமா ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப நாயுடுக்கு போன் கால் வருது. ஏதோ ஒரு தகவல் தெரிய வந்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆன மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல பாரதி கோவமா கண்ணாடியை பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒருவேளை பாரதி இந்த மாப்பிள்ளை ஏதாவது பண்ணிட்டாங்களா என்னன்றது தெரியல. இதோடைய 4வது எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. அதுல 4 எபிசோட் தான் நம்ம பார்த்திருக்கோம். மீதி 3 எபிசோட முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.